அனைவருக்கும் வணக்கம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கார் டிரைவரா இருக்கும்போது நெறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, "நீ என்னப்பா நல்லா ஊர சுத்தி பார்க்குற, நல்லா இதுவெல்லாம் போயிட்டுருக்கிற, நல்லா அவுட்டர் ஸ்டேஷன் போற, அவங்க சாப்பிடுற ஃபுட்டு சாப்பிடுற" அப்படின்ற மாரிலாம் சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆரம்பத்தில வண்டி ஓட்ட கத்துக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும். ஓட்ட ஓட்ட ஒரு சலிப்பு அடிக்கும் பார்த்தீங்களா? அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து மைல்டா தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா நமக்கு சலிச்சு போயிடுது வண்டி ஓட்டி, ஓட்டி, ஓட்டி. அப்போ மைல்டா தூக்கம் வர ஆரம்பிக்கும். இப்ப நீங்க எந்த துறையில வேற எதனா துறையில எடுத்துக்கிட்டா கூட, தூக்கம் வந்தா கூட அது அவ்வளோ பெரிய ஆபத்தாலாம் முடியாது. சின்னதா ஒரு லாஸ் தான். ஆனா, இதுல லைட்டா தூக்கம் வந்தா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உயிரே குடிச்சிரும். இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள. இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்மளோட முடிஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்ல. ஆனா, நம்ம கூட கஸ்டமரும் வருவாங்க. அதுவும் இன்னொரு இது இருக்குது. இப்போ ரீசென்ட்டா நான் கூட சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஓனருக்கு வந்து அவ்வளோ செலவு வச்சு இருக்குது. ஒரு 1000, 2000னா கூட அதுவும் ஒரு காசு தானே. ஓகே. ஒரு 1000, 2000னா கூட அதுவும் காசு தானே. அப்போ அதெல்லாம் இருக்குது இதுக்குள்ள. இப்போ அந்த மனுஷன் வந்து நம்மள திட்டல. ஏன்னா தப்பு நம்ம மேல இல்லன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால நம்மள திட்டல. லாரிக்காரன் குடிச்சிட்டு வந்து இடிச்சுட்டான். இடிச்சதுனால கொஞ்சம் கார் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. 2வது இப்போ இன்னைக்கு காலையில ஒரு டியூட்டி எடுத்திருந்தேங்க. சொதப்பலுக்கு மேல சொதப்பலு. ஏன்டா இந்த டியூட்டி எடுத்தோம்? அப்படின்ற நிலைமைக்கு வந்து என்ன மைண்டாவே எனக்கு வந்து தள்ளி விட்டுடுச்சு. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோனே முடிஞ்சிரும்னு நான் நெனச்சேன். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா போட்டு சாவடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது இவங்களுக்கு எனக்கு ஓட்டவே எனக்கு சத்தியமா விருப்பமே கிடையாது. காலையிலருந்து என்ன போட்டு, அவங்க ஒரு பேச்சு, அவங்களே ஒரு பேச்சு பேசி, அவங்களே ஒரு பதில் சொல்லி, அவங்களே எல்லாத்தையும் சமாதானம் ஆக்கிக்கிறாங்க. ஒ ஒரு ஒரு மாரி இருக்குறாங்க. எனக்கு அது வந்து எப்படின்னா, இப்போ கார் ஓட்ட கூப்பிடுறாங்களா, போனோமா, கார் சாவி வாங்கணுமா, இல்ல தொடையணுமா தொடச்சிடணும். இல்லாட்டி கார்ல உட்காந்து அவங்கள வந்தவொனே கூட்டின்னு போணும். அப்படிதான். காலையில டைம் மாறுச்சு. வீட்டு பக்கத்துல வந்தவொனே வேற லொகேஷன் அனுப்பிச்சாங்க. நான் என் பைக்ல என் பெட்ரோல் செலவு பண்ணி நான் போனேன். 2வது அதுக்கப்புறம் வந்த பிறகு இந்த கார்ல இன்னொரு காருன்னாங்க. அந்த கார் இது பண்ணாக்கா, அவங்க ஒரு மாரி என்ன ஒரு "என்னய்யா இவன்?" அப்படின்ற மாரி ஒரு நம்மள ஒரு கேவலமான ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க இது பண்றாங்க. சத்தியமா எனக்கு வந்து இந்த டியூட்டி எனக்கு ஓட்டவே எனக்கு பிடிக்கல. பிடிக்காம ஓட்டின்ட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டோம். அதனால என்ன பண்றதுன்னு தலையெழுத்தேன்னு ஓட்டுறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.